வியூவர்ஸ், அமெரிக்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான நாடுன்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா நாடும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நாடு தான். சில நாடுகள் வந்து அமெரிக்கா கை தூக்கி இருக்குது. ஜப்பான், ஜெர்மனிலாம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம். ஆனாலும் அதில் பார்த்தீங்கன்னா அவர்களோட நலன் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சது ஜெர்மனாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்து அதிகமான பெனிஃபிட் அடைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாக தான் இருக்கும். அவங்களோட பாலிசியே வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாம் தான் இந்த உலகத்துக்கே ராஜா மாதிரி இருக்கணும், உலக நாடுகள் எல்லாமே தனக்கு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசி தான். இந்த பாலிசியை வந்து அவங்களோட ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ வந்து ஓகே தான், ஃபைன். இப்போ இந்தியாவும் வந்து நம்மளும் நினைப்போம்ல, இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசாக இருக்கணும், ஒரு கிங் மாதிரி இருக்கணும் உலகத்துக்கே அப்படின்னு நினைப்போம். அதேமாரி அவங்க கொள்கை வச்சுருக்காங்க, ஃபைன். ஆனால் அது வந்து எல்லை மீறி போயிட்டுருக்குது சமீப காலங்களில். அதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சமீபத்தில் அவர்கள் கலகம் பண்ணாத இடமே கிடையாது. அப்படி கலகம் பண்ணக்கூடிய மிக அதிகமாக கலகம் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ்லேயும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லேயும் தான் வந்து அவர்கள் வந்து அதிகமான கலகங்களை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அங்கே ரிச் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது ஆஃப்ரிக்காவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வந்து ஆயில் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொள்ளையடிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ராஜா மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க. எப்படி வந்து இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் குறிப்பாக இருக்க இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லையோ அதேமாரி வந்து அரபு கண்ட்ரிஸுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன தான் அவர்கள் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட அவங்களுக்குள்ளே வந்து சன்னி சியா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடுகளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்குது. பக்கத்து நாட்டோட வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையான நட்புன்றது வந்து கிடையாது. பார்த்திங்கன்னா ஈரான் ஈராக்குக்குள்ளே சண்டை, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா ஏமனுக்குள்ளே சண்டை, சிரியா, இவர்கள் எல்லாமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்களை. துருக்கி என்ன பண்ணுறாங்க, அதுவும் ஒரு இஸ்லாமிய தேசம்தான். நான் தான் வந்து துருக்கி ஒட்டமான் பேரரசுன்றது வந்து ஒரு காலத்தில் இருந்து 400-500 ஆண்டு கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி ஆண்டாங்க. அது வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து சின்னாபின்னம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, இன்னும் அந்த ஒரு மமதையிலே இருந்துகிட்ருக்குறாங்க. நாங்கள் தான் வந்து எல்லா முஸ்லீம் தேசத்துக்கும் ராஜான்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கான ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க. சமீபத்தில் வந்து எண்ணெய் ரிசோர்ஸ்னால் வந்த ஒரு நாடுகளான சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏமன், இவர்களும் என்ன பண்ணுறாங்க, கத்தார், இந்த மாதிரி நாடுகளும் வந்து இல்லை நாங்களும் வந்து பணம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தான், அதிகமான வந்து பொருளாதாரத்தில் வந்து மிக வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் தான், நாங்கள் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிக்கு வராங்க. இது வந்து பலமுனை போட்டியாக வந்து அவர்களுக்குள்ளே வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி மன்னர்கள்லாம் ஆண்டுட்டு வராங்க. இது மன்னர்கள் ஆண்டுட்டு வர்றதுனால வந்து என்னென்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா வந்து ஒருத்தவனை கண்ட்ரோல் பண்ணால் போதும். இதே வந்து மக்களாட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து நிறைய கட்சிகள் இருக்கும். எல்லா கட்சிகளையும் வந்து இது பண்ணுறது அப்படின்றது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து மிக மிக கடினமான ஒன்று. இதே வந்து மன்னராட்சினா எவனோ ஒருத்தன் வரப்பான், அவனை ஒரு பொம்மை மாரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா வந்து பின்னாடி வந்து எல்லா வேலைகளையும் சாதிச்சுக்குவாங்க அவனை மிரட்டியே. அப்படி தான் சவுதி அரேபியா இந்தமாரி மன்னராட்சி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் வந்து அவங்க தன் வசப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து சில மன்னர்கள், சதாம் ஹுசைன் அந்த மாதிரிலாம் வந்து அவர் விருமாண்டி மாரி, இதுக்கு அந்த அந்த அரபு கண்ட்ரியில் ஒரு விரும்பாண்டி மாதிரி, நான் ஏன்டா ஓன் பேச்சை கேட்கணும், என்னோட எண்ணெய் நான் வைக்கிறது தான் வேலை, நான் என் இஷ்டத்துக்கு தான்டா நான் பண்ணுவேன், ஓன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னவனே அங்கே வந்து பயங்கரமான அழிவு தரக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசைனை கடைசியில் கொன்னே போட்டாங்க. அதேமாரி கடாஃபியும் வந்து என்ன பண்ணார், கடாஃபியோட கதையும் நம்மளுக்கு தெரியும். அப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா சிரியாவில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஎஸ்ஐ தீவிரவாதி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ரசாயன ஆயுதங்கள்லாம் இருக்குது, தீவிரவாதிகளோட கையில் போச்சுன்னா வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய த்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஈரான் வந்து என்னென்னா அணுகுண்டு தயாரிக்கிறேன் போகிறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம லெவலுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை வந்து சின்னாபின்னமாக்குனாங்க. இந்தமாரி வந்து அவர்களோட ஆட்சிக்கு கட்டுப்படாத நாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அடக்குமுறையை கையாண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன் வசத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ சிரியாவை 2ஆக பொளந்து என்ன பண்ணுறாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஆயில்களை வந்து சிரியா வழியாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, சிரியாவில் வந்து ஒரு கலகங்களை உண்டு பண்ணுறாங்க. ஏன் வந்து சிரியா வழியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவோட எண்ணெய் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஆயில் கேஸ் எல்லாத்தையும். இப்போ போகிறனால உக்ரைன் வந்து ரஷ்யா போகிறனால
அந்த சப்ளை வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆனதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அந்த சிரியா வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு துருக்கி வழியாக கொண்டுட்டு போகலான்னுட்டு அதுக்கு வந்து துருக்கி வந்து முறுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து யார் தெரியுமா, 450 வருஷமாக வந்து இந்த பேரரசு வந்து என்ன இஸ்லாமிய பேரரசையே வந்து ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஜாம்பவான், நான் தான்டா டான் இங்கே அப்படின்ட்டு, அடுத்தது நீ தாண்டி அப்படின்ட்டு அமெரிக்காக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான், அவன்கிட்ட வந்து சொல்லாத சொல்லி அவனை வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் வந்து என்ன ஆகிருக்குது, மிகப்பெரிய ஒரு உரசல் வந்திருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த எண்ணெய் வளம், அமெரிக்காவோட பாலிட்டிக்ஸ் தான். இப்போ ஏமனில் வந்து என்னன்னா 2ஆக பிரிக்கிறதுக்கு அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணுறான். ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஹவுதின்ற அந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஃபண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தீவிரவாதங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை வந்து 2ஆக பிரித்தா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். இதில் வந்து சவுதி அரேபியா அப்ஜெக்ட் பண்ணுறான். அப்படி 2ஆக வந்ததுன்னா அது நம்மளுக்கு தான் மிகப்பெரிய த்ரெட்டு. ஏன்னா வந்து ஒன்று கிளர்ச்சியாளர்களாக இருப்பாங்க, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கனால கண்டிப்பாக அவன் வந்து பார்டரில் இருந்துட்டு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தொல்லையை கொடுப்பான் அப்படின்ட்டு சவுதி அரேபியா என்ன பண்ணுறான், ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அவன் மேலே குண்டு போட போகிறான். இவன் மேலே குண்டு போட உடனே என்ன பண்ணுறான், யுஏஇ என்ன பண்ணுறான், அவனோட விமானங்களை எடுத்துகிட்டு வந்து அதை இது பண்ணுறான், ஷூட் பண்ணுறான். இப்படி வந்து ஒரு சண்டை வந்து போயிட்டுருக்குது. இவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ளே வந்து இஸ்ரேல்காரன், ஏன்டா உங்களுக்குள்ளேயே அடிச்சிட்ருக்கீங்க, நானும் வந்து அடிக்கிறேன்டான்னு குறுக்கால பூந்து அவனும் வந்து என்ன பண்ணுறான், அடித்து நவுத்துறான். அங்கங்கே வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து அங்கே தீவிரவாதி இருந்தால் இங்கே தீவிரவாதி இருக்கான், அங்கே வந்து கூட்டம்லாம் அசம்பிள் ஆகுதுன்னு சொல்லி அவன் ஒரு குண்டு போட்டு போகிறான். இதில் வந்து அடி வாங்கி நோஞ்சா மாரி இருக்கான் இல்லையா இஸ்ரேல்கிட்ட ஈரான், அவன் பார்த்து சிரிக்கிறான். என்னடா இது, நான் வந்து என்னைய விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அடித்தப்பெல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க, இப்போ நீங்களே எல்லாம் சேர்ந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்களா, ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்களான்ட்டு அவர் லைட்டாக புனையிட்டு இருக்காரு. இப்போ ஈரான்லேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலவரங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு. 30க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த முல்லாக்களின் ஆட்சிக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக போயிடுச்சு, மக்களோட பணத்துக்கு மதிப்பு இல்லாத போனதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வீதியில் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. முல்லாக்கள் ஆட்சியை வந்து தூக்கி கடாசிட்டு திரும்பவும் பழையபடி அந்த ஷான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவரோட தலைமையில் வந்து மன்னராட்சி வரணும், அதுதான் நல்லா இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வீதியில் வந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டுருக்குறாங்க. நடத்திட்டு வந்து அவங்க வந்து மன்னராட்சியை வந்து கொண்டு வரதுக்கான எல்லா ஒரு முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் என்ன பண்ணுறான் இஸ்ரேல்காரன், அவன் வந்து திரும்பவும் வந்து அந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நீ வந்து சும்மா இரு, அமெரிக்காக்காரன்ட்ட நீ சும்மா இரு, நான் போய் அவன் வந்து ஏவுகணை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையெல்லாம் விட்டு அடித்து நாசம் பண்ணால் தான் சரி வரும், இல்லைனா அவன் நிறைய ஏவுகணையெல்லாம் வச்சுட்டு போன டைம் த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருந்தான், அதேமாதிரி திரும்ப பண்ணுவான், அதனால் அது சர்வ நாசமாக்கணும், நீ எதுவுமே கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அமெரிக்காரன்ட்ட சொல்கிறான். சொன்னால் அவன் கேட்பானா கேட்க மாட்டானான்னு தெரியாதுன்றனால இஸ்ரேலோட மிகப்பெரிய உயரிய விருதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வரைக்கும் வெளிநாட்டு தலைவர்களுக்கு யாருக்குமே கொடுத்தது கிடையாது. அவங்களோட 60-70 வருட வரலாற்றில் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்துட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த விருதை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தலைவருக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு இப்போ பார், நோபல் ப்ரைஸை விட மிக பெருசாக இது வந்து அழகாக இருக்குது உனக்கு அப்படின்லாம் சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, தாஜா பண்ணுறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்போ பார்க்குற பார்வை வந்து ஈரானை நோக்கி. சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்லாம் இன்னும் என்னென்னலாம் கலகம் பண்ண போகிறான்னு தெரில அமெரிக்காக்காரனோட பாலிசி வந்து அவங்க நாட்டுக்கு ஓகே, அவங்க நாடு நல்லா இருக்கணுன்றதுனால செய்கிறான்ற ரைட்டு, அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக உலக இருக்க எல்லா நாட்டையும் வந்து நாசம் பண்ணணுன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு நாள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து திரும்பும். அப்படி திரும்புகிறப்ப அமெரிக்கா வந்து பல துண்டுகளாக பிரியறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து மிக விரைவிலே வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதை செய்ய போகிறது நம்மளோட இந்தியாவாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து இந்தியாவோட வளர்ச்சின்றது அசுர வளர்ச்சியாக இருக்குது. நம்ம நாட்டுக்கும் அவன் வந்து கொடுக்காத குடைச்சல்லாம் கிடையாது. சைனா வந்து இது பண்ணணும், டம்ப் பண்ணணுன்றதுக்காக இந்தியாவை சீவி விடுறது, கொம்பு சீவி விடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் எங்கே வளர்ந்துடக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் இல்லை பங்களாதேஷ் மூலமாக த்ரெட் பண்ணுறது, இல்லை வந்து தீவிரவாதிகளை உள்ளார ஊடுருவிட்டு எக்கனாமிக்கலாக வந்து என்ன பண்ணுறது, ஒரு எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறது. இப்படியே செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கூட வந்து ஆயுதம் எங்களோட F-35 வாங்கிக்கோ, அது இது பண்ணிக்கோன்ற மாதிரி டீல் பேசுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் வந்து டீலேருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்தியா வந்து சுயசார்பில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிடுச்சு. நம்மளோட இது வந்து மேக் இன் இந்தியா திட்டம் மூலமாக வந்து இந்தியா வந்து சுயமாக தன்னோட தேவைகளை வந்து தானே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து
திறமை வாய்ந்த நாடாக வந்து வளர்ந்துடுச்சு. அதேமாரி வந்து வெளிநாட்டு இதில் வந்து பொருட்களை வாங்குறத விட டைப் வச்சு இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஃபேல், அவன் வந்து முன்னாடியெல்லாம் ஒத்துக்கல. ரஃபேல்லாம் வந்து நாங்கள் தான் கொடுப்போம், மெயின்டெனன்ஸ்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்லாம் ரொம்ப முரண்டு பிடிச்சிட்டு இருந்தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரஃபேலை வந்து மேனுஃபேக்சரிங் இங்கேயே பண்ணணும், எங்களோட இதோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிட்டாங்க. இதேமாரி வந்து சுகோயோட விமானம் வந்து ஃபுல் இதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ளூ பிரிண்ட் மாதிரி எல்லாத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு ரஷ்யாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவிலே தயாராகிறதுனால இந்தியா ஒரு சுயசார்பு உள்ள ஒரு நாடாக வந்து பரிணமிச்சிட்டு வருது. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். கண்டிப்பாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து உலகம் வந்து ஒரு நாள் வந்து பதில் சொல்லும். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒரு நாள், எல்லா நாடுகளுக்கும் வந்து அமெரிக்கா ஒரு நாள் பதில் சொல்கிற நிலைமை வரும். அன்றைக்கு வந்து உலகத்தில் வந்து அமைதியும் அன்பும் வந்து நிறைந்திருக்கும். அந்த ஒரு நாளுக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.